மத்தியானம் சினிமாக்கு போறேன், வரதுக்கு லேட் ஆகும். போ 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 போ. பாட்டி மலரும் கணக்கும் படியில உட்காந்து கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா இதெல்லாம்? நான் தமிழ் படம் போட, நீ வீட்ல இங்கிலீஷ் படம் ஓட்டுறியா? நீ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் ஹவுஸ்மேட். ஹவுஸ்மேட்ஸ். ஹவுஸ்மேட்ஸ்னா உங்களுக்கு ஒன்று பிக் பாஸ்லாம் ஞாபகம் வரும். ஆமா, ஏன்னா அந்த எல்லா ஹவுஸ்மேட்டும் ஒரே இடத்துல. ஹவுஸ்மேட்ஸ் ஹாஸ்டல் மேட்ஸ் சொல்லலாம். ஹவுஸ்மேட்ஸ்னா அதுதான் அந்த படத்தோட கருத்து. ஹவுஸ்மேட்ஸ்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஹவுஸ்மேட்ஸ்? என் குடும்ப உறுப்பினர் ஒரு குடும்பம் இருக்கும் பாருங்க. அதுதான் அதான் சொல்லலாம். பிடிச்ச பத்தியா என்னன்னா, நம்ம ஆளு அவங்க மாமனாரு பொண்ணு கொடுக்க மாட்டான், உனக்கு சொந்த வீடு கூட இல்லைங்கிறாரு. கடனை உடனப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒரு வீடை ஃபிளாட்டை வாங்குறான், பழைய ஃபிளாட்டை. யாரு? ஹீரோ தர்ஷன். இந்த தர்ஷன் வேறங்க, இது சிவகார்த்திகேயன் தர்ஷன். ஆமா, அது பிக் பாஸ் தர்ஷன். இது ஒருவேளை வருங்காலத்துல பிக் பாஸ் சிவகார்த்திகேயன் கூட நடத்தலாம், கமல் விஜய் சேதுபதிக்கு அப்புறம். அந்த தர்ஷன் இவர் ஏற்கனவே கனாவில் நடிச்சிருக்காரு. அதையும் சிவகார்த்திகேயன் தான் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் சிவகார்த்திகேயன் படத்துலேயே ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று வந்தாரு. இப்போ சிவகார்த்திகேயன் நண்பர்கள், நட்புக்கு இலக்கணமான ஒரு சிவகார்த்திகேயன். அந்த விதத்துல இந்த பையனை வந்து ஒரு யாரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வாங்கி வெளியிடுறாரு. சிவகார்த்திகேயன் வழங்கும் போடுறாருல கெத்தா. ஆமா, இல்ல படமும் அந்த அளவுக்கு இருக்குது. என்ன ஒண்ணுன்னா, இதை புரிஞ்சவனுக்கு பிடிக்கும், புரியாதவனுக்கு கடிக்காது. ஒரு 5 வருஷம் கழிச்சு புரியும். நம்ம கமல் சமீபமா சந்தானம் படம் ஒன்று வந்தது இல்ல, அந்த மாதிரி கதை தான் இது. ஏன்னா கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்காங்க. 5 வருஷம் கமல் பேசதான் பிடிக்க சில பேருக்கு. படத்துல கதை என்ன தெரியுமா, 12 வருஷம் 10 வருஷம் பின்னாடி போறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்கினாருன்னு சொன்னோம்ல, காதல் பொண்ணை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் அரை மனசோட கொடுக்குறாரு. இவங்க நிறைய மனசோட வீட்டுக்கு குடி போறாங்க. போனா அங்க ஒரு குடும்பம் அறவம் மட்டும் இருக்குது. பயமுறுத்துது. ஆமா, அமானுஷ்ய சக்தி. நம்ம நேரடியாக கதைக்கு வந்துடலான்னு, அப்புறம் என்ன வேற 5 நிமிஷத்துக்கு பேசுற மேல பேசுறேன்னு நீங்களும் கேமராமேனும் விட்டு ஓட்டு. இல்ல, அது பேய் படம். படம் பார்க்குறப்ப ஒரு பேய் படமா நினைச்சது. ஆமா, அமானுஷ்ய சக்தி மாதிரி பண்ணுது. பாட்டில் உருட்டுது, டம்ளர் உருட்டுது, இது பண்ணுது. அதாவது உருவம் இல்லாம அறவம் மட்டும் கேக்குது. கொஞ்ச நேரத்துல உருவமும் தெரியுது. அப்புறம் சுவரெல்லாம் பிளாக் போர்டா மாத்துது. அதாவது பிளாக் போர்ட்னா அதே கலர்ல தான் இருக்குது, கலர் ஸ்கெட்ச் கிட்ச் எல்லாம் எழுதுது. ஏய், யாரு நீங்க? நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். நாங்களும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். நீங்க யாரு? நாங்க இங்கதான் இருக்கோம். வெளில வந்து பாரு, மழை பெய்யுதா? மழை பெய்யல. அப்படி போகுது. அருமையா யோசிச்சிருக்காருங்க. வேற ஒண்ணும் இல்ல, டைம் டிராவல், டைம் லூப், இந்த விஷயங்கள் தான். அதை மாடர்ன் வெர்ஷன்ல சொல்லியிருக்காங்க, சயின்டிபிக்கா சொல்லிருக்காரு. அதை வந்து டைமென்ஷன்ல ஏதோ டராஃபிக்கோ நமக்கு டிராபிக் ஜாம் தான் தெரியுது, ஏதோ சொல்றாரு டைரக்டர். அப்படின்னா என்னன்னா, இவங்க 2022 இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஃபேமிலி 2012 அங்க வச்சிருக்கு. அதுங்க இவங்க முன்னாடி தோன்றி அரவமா மதுளுக்கு இந்த பக்கம் இவங்க ஃபேமிலி, அந்த பக்கம். அப்ப அடுத்த பிளாட்டுக்காரன் எங்கடா போனான்னு கேட்க கூடாது. அத உருவம் அரவம் சவுண்டு கேக்குது. என்னடானா எச்சரிக்கை பண்ணுது, எங்க வீட்டை விட்டு போங்க, தாட்பூட் தஞ்சாவூருங்குது. அப்புறம் 2 பேருக்குள்ளார ஒரு 2 குடும்பத்துக்குள்ளார ஒரு சமத்துவ உடன்படிக்கை வருது. நீ தூங்குறப்ப நான் பாத்துக்கிறேன், நான் தூங்குறப்ப நீ பாத்துக்கோ, பகல்ல நீங்க தூங்கிக்கோ, ராத்திரி நாங்க தூங்கிக்கோ. ஓப்பனிங் பாத்ரூம் உள்ளாரெல்லாம் போறாங்க. நல்ல வேலை காளி வெங்கட் குளிச்சிட்டு இருக்கப்ப தர்ஷன் போனாரு, வினோதினி குளிச்சிட்டு இருக்கப்ப தர்ஷன் போயிருந்தா, இல்ல காளி வெங்கட் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கப்ப போயிருந்தா அவங்க கதை. அப்ப கசமுசா நடக்குமா? ஆமா, அதான் கசமுசா முடியாம அதுக்கு கொஞ்ச நேரம் மூட்டுறாங்க. அப்புறம் தூக்கம் இல்லாம ஒரு வேலையை தலைகீழா பண்றாரு. இந்த மாதிரி காமெடியா சில சீன்ஸ் எல்லாம் போகுது, நல்லாதான் இருக்குது. கட்சியில பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதளவுல பாதிக்கப்பட்டு, என்னப்பா அந்த பையன் இப்படி கஷ்டப்படுறான், அவன் வேலையே போச்சான், உன்னால அவன் புள்ள உயிரே போச்சான்பான்ற ரேஞ்சில வந்து ஒருத்தங்க வீடை விட்டுட்டு போறாங்க. நமக்கு அவ்வளவு நேரம் என்னன்னா, இந்த 2 காளி வெங்கட்டும் வினோதினியும் அவங்க குழந்தையும் இறந்துருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா அதுதான் இல்ல. 10 வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்களோட என்ன உடன்படிக்கைக்கு வராரு ஹீரோ. அவங்க புள்ளைய கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி என்ன பண்றாரு, அவங்க ஒரு சோகத்துல இருக்காங்க, அந்த சோகத்துல இருந்து அவங்களை மீட் எடுத்தாரா இல்லையா, இதெல்லாம் சயின்டிபிக்கா விட சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக் பிடிச்சோம். நம்ம கொஞ்சம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால நமக்கு கொஞ்சம் புரியுது. வீக்கா இருந்தாலும் புரியுது இல்ல, வீக்காவது புரியுது இல்ல இந்த வீக்ல. அது கூட நம்ம வந்து என்னன்னா, சுருக்கமா சொல்ல ஒரு மின்னல் அடிக்குது,
இந்த குடும்பம் ரெண்டா ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் ஆமா இதை ஜாயின் பண்ண விதத்துல கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும் ஆமா. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண சிவகார்த்திகேயன் அந்த அவங்க நண்பர் கலை தர்ஷனுக்கெல்லாம் டக்குன்னு புரிஞ்சிருச்சு போட்டுருக்கு போல இருக்கு. பட்டுன்னு படம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க. ரசிகர்கள் இந்த படத்துல என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு ஆனா இதெல்லாம் நம்ப முடியா இல்லைன்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா பிடிக்கும் படம் பலவீனம் இப்படி கூட நடக்கும்ல நமக்கு நடந்தா நல்லா இருக்கும்ல வித்தியாசமா அப்படின்னு இருக்கு. யோசிச்சோம்னா ஆ. இந்த படம் பலம் இந்த படத்துக்கு பலம் சூப்பர் அதான் இந்த படத்தோட பிளஸும் மைனஸும் சூப்பர், சூப்பர். உண்மையா இதுல வந்து தர்ஷன் காளி வெங்கட் ஹர்ஷா காளி வெங்கட்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இருக்கிறாருன்னா அவரு வித்தியாசம் நடிப்பே மாறிடுவார் அந்த கேரக்டரா மாறிடுறாரு உருகிறாரு இப்போ ஓடிட்டு இருக்க தலைவன் தலைவி விஜய் சேதுபதி அந்த அம்மா பேரு என்ன நித்யாமன 2 பேருமே இமயமலைகள் ஆமாமா அதை தாண்டி காளி வெங்கட் ஒரு சீன்ல ஸ்கோர் பண்றாரு பாருங்க அது அருள்தாஸ் எல்லாம் வர்றாரு அதெல்லாம் நடிக்கிறதே தெரியாது நம்ம கேரக்டர்ல ஒருத்தர் மாதிரியே வந்துட்டு போவாரு ஆனா அதுலதான் தாண்டி காளி வெங்கட் அந்த படத்தை வந்து நான் அவனுக்கு சித்தப்பாலாம் ஒண்ணும் கிடையாது திருப்பி அந்த படத்தை ரிவ்யூ பண்ணல நான் சொல்றேன் ஊர்ல ஒன்னா மண்ணா பழகணும் என் குடும்பத்துல ஒண்ணு வந்து உட்காந்துருக்கு அந்த மாதிரி நீ போய் உன் குடும்பத்துல உட்காந்துராதங்கிறதுக்கு சொல்றேன் அது பழச்சு அந்த மாதிரி இந்த படத்தை வந்து காளி வெங்கட் ஒரு புதுமையா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அந்த விதத்துல நல்லாதான் இருக்கு அதோட அந்த ஹர்ஷா சாந்தினி பைஜு அம்மனி பூசி முழுன திருஷா மாதிரி இருக்காங்க வேற லெவல்ல இருக்காங்க வினோதினி தீனா தீனா அந்த நம்ம விஜய் டிவி தீனா வினோதினி அப்துல் லீ இந்த அப்துல் லீக்கெல்லாம் ஏன் பட வாய்ப்பு கிடைக்கும் இல்ல அவர் தான் சீனியர் மாணவரா வந்து இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு அருமையா நடிச்சிருப்பாங்க தாடியும் கருப்பா அவர் தான் வந்து சயின்டிபிக்கா விஷயம் சொல்லுவாரு ஆடி போயிடுவோம் நானே ஆமா மேல இருந்து வர சீனியர் ஆபீசர்களோட கம்பெனில எடுத்து என்னென்னவோ சொல்லுவாரு வேற லெவல் இருக்கும் மாஸ்டர் ஹென்ரிக்கு இவங்க எல்லாரையும் தாண்டி நடிச்சிருக்கான் வேற லெவலு எழுத்து இயக்கம் டி ராஜவேல் டெபியூ பிலிம் நாங்க என்னால நம்ப முடியல MS சதீஷோட ஒளிப்பதிவு ராஜேஷ் முருகேசனோட இசை நிஷா ஷரஃபோட படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பு படுத்தொகுப்பாளர் மட்டும் இன்னும் கொஞ்சம் படுத்தாத தொகுப்பு பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்துரும் கலை NK ராகுல் BFA உண்மையா அது மாதிரி இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அந்த ஒலி சவுண்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா ஹரிஷ் KTK சங்கர் டோன் கிராஃப்ட்னு ஒண்ணு இருக்கா அங்க இருந்து பண்ணிருக்காங்க அருமையா இருக்கு சண்டை காட்சி தினேஷ் காசி தினேஷ் மாஸ்டர் பையன் சரி விடுங்க அவங்க அடிச்சுக்கிறாங்களே அசாரோட நடன இயக்கம் என்ன சினிமால ரெண்டு நீங்களே கேட்க கூடாது இத்தனை யூனியனும் கையெழுத்து போட்டா தானே ஒரு படம் வெளியில வரும் இருக்கா இல்லையா இல்லன்னா இவங்க சட்டை போட்டுருவாங்க மொத்தத்துல இந்த படம் ஹவுஸ் மேட்ஸ் ஒரே வீட்ல ஹவுஸ் மேட் நம்ம கூட ஹாஸ்டல்ல தங்கியிருந்த மேட்ஸ் இருப்பாங்க கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஹவுஸுக்குள்ளார 2 குடும்பங்கள் ஹவுஸ் மேட்ஸா இருக்குது அந்த ஹவுஸ் மேட்ஸ் உங்க மன வீட்டுக்குள்ளார குடி புகுறாங்களா இல்லையான்னு நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க